என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்காணும் காவல் தெய்வம் நீயே என்பேனே கண்காணும் ஓவியமாய் என்னுடைய பாசம் உன் பேரை கேட்டிடுமே இங்கே நாளும் கை சேர்ந்த காவியமாய் நம்முடைய நேசம் நற்பெயரை வாங்கிடுமே இங்கே நாள்தோறும் கரைத்தாலும் கரையாதே நீ காட்டும் பாசம் மறித்தாலும் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்டாலே கூடும் இன்பம் கண்டபடி பாடும் இன்பம் உன்னாலே சேரும் என்று சொல்வேன் நான் தானே சொன்னாலும் தீரா இன்பம் சொல்லுகிற போதே இன்பம் அன்பான அன்பில் இங்கே தந்தாய் நீதானே மண் மீது வானவில்லே வந்து விடும் போதும் என் தங்கை போலே வண்ணம் இல்லை என்பேனே சிதையாத பொருள்தானே பாசம் அழைத்தாலும் அழியாத நிழல் போலே நேசம் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே தாமரா அண்ணே அண்ணே தாமரா வாண்ணே உட்காரு. நல்லா இருக்கேண்ணே, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்னாச்சுண்ணே, முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன சொல்றதுப்பா, எல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணா. மல்லியா கர்ப்பமா இருக்குப்பா.
நல்ல விஷயம் தானே, இதுக்கு ஏன் வருத்தப்படுறேன்னு? நல்ல விஷயமா? நமக்கு அப்படித்தாப்பா தெரியும். ஆனா அங்க நிலைமையே வேற மாதிரி இருக்குப்பா. என்னென்ன சொல்ற? ஆமாப்பா, அங்க நீ இந்த கர்ப்பமா இருக்க. இப்ப மல்லியாவுக்கு வந்த பிரச்சனை உனக்கு வந்து உன்னை கர்ப்பத்தை கலக்க சொன்ன நீ கலச்சிருக்க. நிச்சயமா செய்வேன். என் கண்ணுக்கு தெரியற உறவுக்கு முன்னாடி மத்ததெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. மல்லிகாவை அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க மச்சான். என் குழந்தை திருப்பி தர முடியுமா உங்களால? சொல்லுங்க, என் குழந்தை திருப்பி தரீங்களா? அழிச்சிட்டாதான் தர முடியாது. நான் தான் அழிக்கலையே. இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். என்கிட்ட போய் சொல்லிட்டா அந்த குழந்தைய காப்பாத்திட முடியுமா? பெத்த கடமைக்கு என்ன சாக சொல்லு, நான் வேணா சாகுறேன். ஆனா என் குழந்தைய பலியா கேட்காத. இந்த மாதிரி காரியத்தை செய்ய சொல்லி அந்த கடவுளை சொன்னாலும் அதுவும் என்ன பொறுத்தவரைக்கும் கொலகாரம் தான். என்னென்ன இது? ஆமாப்பா, கடைசியில டாக்டர் மனசு வச்சதுனால அது நடக்காம தப்பிச்சிச்சு. விமலுக்கு கூட குழந்தைய கலைக்கிறதுல இஷ்டம் இல்லப்பா. அவரோட ஒரே ஆறுதல்னாலதான் மல்லிகா இப்ப நிம்மதியா இருக்கு. என்னென்ன இது? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். இப்போ ஆமாப்பா, என்ன பண்றதுன்றே தெரியல. ஆனா மல்லிகாவோட அத்தை இன்னும் கோபத்துலயே இருக்காங்க. என்ன பண்றதுன்றே தெரியலப்பா. அண்ணா, எனக்கு மல்லிகாவை பார்க்கணும். நானே உன்னை கூட்டிட்டு போலான்னு தான்ப்பா வந்தேன். மல்லிகா மனசு இப்ப என்ன பாடுபடும்ன்றே தெரியல. பகுத்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு அது எத்தனை பிரச்சனையத்தையும் சமாளிக்கும். நீ கவலைப்படாதண்ணே, நான் மல்லிகா கிட்ட பேசுறேன். ஒரு 5 நிமிஷம் நான் இதை வந்துடுறேன். சரிப்பா. வாங்க பூவரசு. எப்போ வந்தீங்க? இப்பதான் மாப்பிள்ள வந்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் தாமரையை மல்லியா வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நீங்க சொன்னீங்கடா, நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுவேன். அட என்னங்க இது, இதுக்கு போய் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏண்டா கட்டின புருஷன் ஓ சம்மதம் இல்லாம கூட்டிட்டு போறது முறையா? மா ஏன்பா என்னப்பா விஷயம்? எதுக்கு கூட்டிட்டு போக வந்த? இல்ல, மல்லியா போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு தான். இப்படி ஒவ்வொரு வீடா போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தா இங்க இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் யார் பாக்குறது, யார் செய்யறது? அத்தை, வேலையெல்லாம் முடிஞ்சது. குழம்பு தான் அடுப்புல இருக்கு. அதை இறக்கி வச்சுட்டு அண்ணன் கூட போய் மல்லிகாவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ, அப்போ அண்ணன் தங்கச்சிங்க 2 பேரும் ஏற்கனவே பேசி வச்சிட்டீங்க. தாமரை, நீ போயிட்டு வா. அதுக்கு இல்லைங்க, குழம்பு அடுப்புல இருக்கு. பூவரசு கூப்பிட வந்திருக்காருல, அவரை காக்க வச்சுட்டு இருப்பியா? நீ கிளம்பு, அம்மா பாத்துப்பாங்க. என்னால அவனை பார்க்க முடியாது. ஓ, எழில் எழில். அண்ணே வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னண்ணே? அண்ணி ஸ்டவ்ல குழம்பு வச்சிருக்காங்க, நீ கொஞ்சம் பாத்துக்க. சரிண்ணே. நீ போயிட்டு வா தாமரை. மாப்பிள்ள, நான் வந்து பூவரசு நீங்க கூட்டு போங்க. சரி வரேங்க. டேய், என்னடா ஒரு எல்லைக்கு மேல போகுது எல்லாம்? அவன் பெரிய ஜமீனு, காத்திருக்க மாட்டாரா? அவர் தங்கச்சி அவர் கூட்டு போக வந்திருக்காரு, நீ வேலையை பாருமா. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன என்ன. ஏய், ஒரு வீட்ல ஒரு ஆம்பளை பாட்டு கூட பாட சுதந்திரம் இல்லையா? முறைச்சிட்டா போற, இர்ரி வச்சுக்கிறேன். தாமரை, அத்தைக்கு மல்லியா மேல கோவம் இருக்கு.
அதனால நீ புரியுதுண்ணே. அவங்க எது பேசினாலும் நான் பதில் பேச மாட்டேன். வாண்ணே. ம். வாங்க மாப்பிள்ள. அத்தை மன்னிக்கணும். உங்களை எதிர்த்து பேசணும்னு நானோ இல்லை உங்களை மீறி நடக்கணும்னு மல்லியாவோ நினைக்கல அத்தை. இல்ல மாப்பிள்ள, இந்த விஷயத்துல நான் தான் கொஞ்சம் முன்கோபத்தோட நடந்துகிட்டேன். நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. அத்தை விமல் எல்லாம் சொன்ன மாப்பிள்ள. ஏதோ என் மனசுல குடும்பத்துக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற பயம். பூசாரி வேற கண்டம் அது இதுன்னு சொன்னதுனாலதான். மாப்பிள்ள, இப்போ எனக்கு பயம்தான். ஆனா அதையும் மீறி ஆண்டவன் கொடுத்திருக்காங்கும் போது நாம என்ன செய்ய முடியும்? போங்க, மல்லிகா கிட்ட நான் பேசிட்டேன், நீங்களும் பேசுங்க. சரிங்க அத்தை. வாங்க பார்த்தாமர போங்க. அம்மா, என்னம்மா சட்டுன்னு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டீங்க? என் மகன் என்கிட்ட நியாயம் கேட்கும்போது என்னால பேச முடியல. குழந்தை விஷயம் அதான். சரி, நீ வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. அண்ணே, மல்லிகா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுப்பா. இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமா அண்ணே, அத்தை என்கிட்டயும் பேசினாங்க. நான் கொஞ்சம் அவசரப்பட்டு அப்படி நடந்துக்கிட்டேன். தப்புதான், மனசுல வச்சுக்காதன்னு சொன்னாங்க அண்ணே. என்னாலையும் நம்பத்தியா முடியல இல்லையா? ஆனா அத்தை சொன்ன வார்த்தை அவன் மனசுல இருந்து வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவரும் பேசினார்னு. அத்தை அழுதுட்டாங்க. செஞ்சது தப்புன்னு அவர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாங்க. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும். என்ன மல்லிகா? அண்ணன் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாரு. அந்த குலதெய்வ கோயில் பூசாரி சொன்னதுதான் இத்தனைக்கும் காரணம். அப்படி இருக்கும்போது என்னப்பா நீ? அதே அத்தை ஏத்துக்கிட்டாங்களே. புரியுதுன்னு. அத்தை எனக்காகவும் அவருக்காகவும் தான் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா பிரச்சனை இருக்கிறது தானே. நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா அது என்னாலதான்னு. இது பாரு மல்லிகா, நீ மனசை போட்டு குழப்பிக்காத. இப்ப என்ன ஆயிப்போச்சு? நாங்க இங்க வந்ததே உன்னை சமாதானப்படுத்தி உனக்கு தெம்பு சொல்லிட்டு போலாம் தான். ஆனா உன் அத்தையே அதை செஞ்சிருக்காங்க. இதுக்கு மேல எல்லாமே மாறும். இது பாரு, நீங்க மறுபடியும் பூசாரிய போய் பாருங்க. அவர்கிட்ட பரிகாரம் என்ன ஏதுன்னு கேளுங்க. எல்லாம் சரியா போயிடும். இல்லையா? இது விஷயமா நான் விமல்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஆனா நீ ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்க. இந்த மாதிரி நேரத்துல கண்டதையும் நினைச்சு குழம்புறது நல்லது இல்லப்பா. மனசை தெளிவா வச்சுக்க. அது நடக்குமோ இது நடக்குமோன்ற பயத்துல இருக்காத. இது பாருப்பா, உனக்கு ஒரு பாதிப்புண்டா அது குழந்தையும் சேர்த்து பாதிக்கும். அண்ணே இது விஷயமா இப்பதானே சொன்னேன் எதையும் நினைக்காதுண்டு. அவளையெல்லாம் கணக்குலயே வச்சுக்காதப்பா. பாரு மல்லியா, அத்தோ நீ புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அவளை விடுப்பா. மாப்பிள்ள உனக்கு ஆதரவா இருக்காருல்ல, அப்புறம் என்ன மல்லியா? இங்க பாரு, இதுதான் உனக்கு முக்கியம். மற்ற யாரை பத்தியும் கவலைப்படாத. ஆமா மல்லிகா, நீ இந்த மாதிரி நேரத்துல தான் தெம்பா இருக்கணும். உனக்கு நாங்க இருக்கோம், சரியா? என்ன சொல்றீங்க? ஆமாம்மா,
சத்துமா வாங்க போனேன்ல அப்பதாம்மா கேட்டேன். என்ன சொன்னாருன்னு சொன்ன? அவர் மல்லிகா கிட்ட உனக்கு குழந்தை பிறக்கலன்னா நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன், நீ அழாத கவலைப்படாத, அண்ணன் நான் இருக்கேன்னு ஆறுதலா சொல்லிட்டு இருந்தாருமா. கூட தாமரை வேற இருந்துச்சு. 3 பேரும் குசு குசுன்னு கூடி கூடி பேசினாங்கம்மா. நான் எதையுமே கேட்டுக்கலமா. போனது யாருக்கும் தெரியாம அப்படியே திரும்பி வந்துட்டேன். ஓஹோ, அவர் தங்கச்சிக்கு குழந்தை பிறக்கணும்னா அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரா? வரட்டும், அது எந்த எல்லைன்னு நானும் பாக்குறேன். சரி, உள்ள போங்க. எங்க போயிட்டு வரீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? மல்லிகா விஷயமா தான் போயிட்டு வரேன். கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் பிரச்சனை வேற மாதிரி ஆயிருக்கும். உங்க அம்மா ஏந்தே அந்த விஷயத்துல எவ்வளவு புடிவாம இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு விமல் அழுத அழுகு எனக்கு தான் தெரியும். சரி, உங்க தங்கச்சி கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொல்றது, அழுதுச்சு. சரிப்பா, கவலைப்படாத, உனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு வந்தேன். பாவம் மல்லிகா அழுது அழுது. ஓஹோ, அப்போ உங்க தங்கச்சிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னா நான் இங்க நாசமா போகணும், அதானே? ஏய், என்ன பேசுற? என்ன பேசுறேனா? உள்ளதாங்க பேசுறேன். பூசாரி அதை தானே சொன்னாரு. இப்ப நீங்க போய் வாழ்த்திட்டு வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன் குழந்தை எப்படி வேணாலும் போட்டுன்னு தானே அர்த்தம். அப்போ உங்க மனசுல உங்க தங்கச்சி மட்டும்தான் நல்லா இருக்கணும், மத்தவங்க எக்கேடு கட்டு ஒழிஞ்சாலும் பரவாயில்ல. பாரு கோயிலா, கோயிலு குலசாமி பூசாரி இப்படி நியாயம் சொல்லலாம், அதை வேண்டாம், நான் உங்களுக்காக மதிக்கிறேன். ஆனா அதுக்காக உண்டான குழந்தை இதை காரணம் காட்டி கலைக்க சொல்றீங்களே, அதைத்தான் என்னால ஏத்துக்க முடியல. நீங்க ஏத்துக்கோங்க, ஏத்துக்காம போங்க. ஆனா பூசாரி சொல்லி அது மாதிரி தானே எல்லாமே நடந்தது. சும்மா ஏதாவது புரியாம பேசாத. அதே மாப்பிள்ள சொல்றாருல, நானாச்சும் போய் ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டேன்னு அவன் சொல்லிட்டா, அப்ப நானாதான் வழிக்கு விழுந்தேன், நீங்களாதான் போய் கையை உடைச்சுக்கிட்டீங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? ஏங்க, வேலையத்து போய் எங்க அம்மா குலதெய்வம் கோயிலுக்கு போய் வேண்டுனாங்க, நம்ம நல்லதுக்காக தானங்க. சாமி அவ்வளவு சொல்லியும் இவ வீமா குழந்தை பெத்துக்குவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மல்லியாவுக்கு அந்த குழந்தை மேல உசுருன்னு அர்த்தம். ஆமா, அவளுக்கு மட்டும் தானே உசுரு. அப்ப உங்களுக்கு உங்க தங்கச்சி அவ குழந்தை இது மட்டும் தான் முக்கியம். நான், என் குடும்பம், என் குழந்தை இது எதுவுமே உங்களுக்கு முக்கியம் இல்ல. அப்படி நான் சொல்லல. அதான் போய் உங்க தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கீங்களே, நீ நல்லபடியா குழந்தைய பெத்துப்பேன்னு. இதுல இருந்து தெரியலையா? இப்ப என்னதான் சொல்ல வர? நான் ஒன்னும் சொல்ல வரலப்பா. இங்க பாரு, இனிமேல் குழந்தை விஷயமா பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்க அம்மா பண்றதும் பிடிக்கல, அங்க உங்க தம்பி. போது, நிறுத்துங்க. நீங்களும் உங்க தங்கச்சியும் பண்ற தப்புக்கு நானே, என் குடும்பம், என் தம்பி தான் உங்களுக்கு கிடைச்சோமா? இப்ப என்ன, நீங்க இன்னைக்கு தடுத்தீங்கன்னா இன்னொரு நாளைக்கு இதை செய்ய முடியாதா? வார்த்தை இல்ல, இனிமேல் ஓட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இனிமேல் பேசவும் முடியாது. என்ன குட்டிமணி? வாங்க முதலாளி, வாங்க வாங்க. சரி சரி, இந்த முதலாளி இருக்கட்டும். ஆமா, உங்க முதலாளி இங்க? அண்ணனும் வரல முதலாளி. அப்படியா? அப்பா, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கு என்ன முதலாளி, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, ஒரு குறையும் இல்லை. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இதோ அண்ணா வந்துட்டாரு முதலாளி. வாங்க முதலாளி. ஓரசே, எப்படி பாருக்கா? நல்லா இருக்கீங்க முதலாளி. என்ன முதலாளி, ரொம்ப நாளாக உங்களை பார்க்கவே முடியல. ஒன்றும் இல்லைப்பா, சொந்தத்தில் ஒரு கல்யாணம், அது விஷயமா கொஞ்சம் வேலையாக தெரிஞ்சிட்டேன். டேய் குடிமணி,
போய் முதலாளிக்கு ஒரு டீ வாங்கி சரிண்ணே. ஏய் எதுக்குப்பா? இருக்கட்டும் முதலாளி, நீ போயிட்டு வாடா. ஏப்பா பூவரசு, சொல்லுங்க முதலாளி. கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு ஸ்கூல் ஆர்டர் வந்திருக்காமே. மன்னிச்சிருக்க முதலாளி, அது ஏய் எதுக்குப்பா மன்னிப்பு கணிப்பலாம்? இல்லை முதலாளி, ஆர்டர் கிடைச்சதும் நான் உங்களை வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும். பூவரசே, உனக்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. பூவரசே, நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய ஸ்கூல்கள்ல இதுவும் ஒண்ணு. அங்க மட்டும் நீ வேலையை சரியா பார்த்து கொடுத்தீங்கன்னா உனக்கும் நல்ல பேர் கிடைக்கும். அதனால வேலையை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து செய்ப்பா. என்ன பூவரசே? சரி முதலாளி. என்னப்பா முகத்துல கலையே இல்ல? பூவரசே, என்னையாச்சு? வாழ்க்கையே அத்த ஊத்தல போயிட்டு இருக்கு முதலாளி. என்னப்பா சொல்ற? மல்லியா வாழ்க்கையில சிக்கலாகி போச்சு முதலாளி. என்னப்பா அது? இப்பதான் தாமரை பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, மாப்பிள்ளைக்கு நினைவு திரும்பிருச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ளேயும் என்னென்னமோ சொல்றியா? எல்லாம் அப்படி நடக்குது முதலாளி. மாப்பிள்ளை இப்ப முழுக்க முழுக்க மல்லியா பக்கம் தான் நிக்கிறாரு. இருக்காதா? அது அவரு குழந்தை இல்ல. அவர் சப்போர்ட்டருக்கு போய் தான் முதலாளி இப்ப மல்லியாபத்துல கருவை தக்க வச்சிருக்கு. இல்லண்டா என்னப்பா அது? குழந்தைய கலைக்கிற அளவுக்கு போயிருக்காங்கன்னா மல்லியாவே இதுக்கு முன்னாடி அதுதான் பண்ண நினைச்சிருக்கு முதலாளி. மாப்பிள்ளை தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப குலதெய்வ கோயில் பூசாரி ஒண்ணு மேல ஒண்ணு சொன்னது மல்லியா பயப்படுது. இருக்க பிரச்சனை போதாதுண்டு இங்க என் வீட்டுல கோயிலா அப்படி இப்படின்னு பேசுறா. உனக்கு உன் தங்கச்சி போலதான் முக்கியம், நம்ம ஊர்ல முக்கியம் இல்லையாண்டு அது இதுன்னு ஒரே பேச்சு. யாருக்கு நேரம் செய்யலன்றே தெரியல முதலாளி. இதுல என் பையன் என்னாண்டா, என் குடும்பத்திலோ இல்ல மல்லியா குடும்பத்திலோ ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா எல்லாமே மல்லியா தலையில தான் விழுங்க. இத நினைச்சா மனசு பதறுது முதலாளி. இந்த பாரு பூவரசே, நான் ஒன்னு சொன்னா கேப்பியாப்பா? நீ என்னத்துக்கு அழுதுட்டு இருக்கிறவ? அதான் அம்மா இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். வா வாமா, நீ ஏண்டி வாயை பார்த்துட்டு இருக்க? வா.